Hi students, நம்ம வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி அந்த சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபைன் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம ஆர்எஸ்ஏ கிரிப்டோ சிஸ்டம் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் ப்ரொசீஜர் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த டிஃபைன் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, நமக்கு டாப்பிக்லேயே தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க, கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. ஸோ இது ஒரு என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் அல்காரிதம் கிடையாது, ஒரு இன்செக்யூர் சேனலில் ஒரு சென்டர் அண்ட் ரிசீவர் கடையில் கீ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது எப்படி செக்யூராக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் டிஃபைன் கீ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. இது வந்து அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபியில் வரும், அதாவது சென்டர் வந்து ஒரு கீ யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, ரிசீவர் இன்னொரு கீ யூஸ் பண்ணி டிக்ரிப்ஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும், இந்த கீ எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கீ எக்ஸ்சேஞ்சு செக்யூராக நடத்துறதுக்காக டிஃபைன் கீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்எஸ்ஏவில் படிக்கும்போது நமக்கு 2 ப்ரைம் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுவோம், PQ அப்படின்னு n வேல்யூ கண்டுபிடிப்போம், P into Q, அப்புறம் π of n வேல்யூ P-1 into Q-1. இது வந்து ஆர்எஸ்ஏ ப்ரொசீஜர். இதே டிஃபைன் ஞாபகம் வைக்கும்போது நமக்கு ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் வந்து எடுத்துப்போம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபைனில் ஒரு ப்ரைம் நம்பர் வந்து எடுத்துக்கிறோம், ஸோ அதை வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து செலக்ட் பண்ணோம். இது வந்து ஆல்ஃபானில் உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், அதோட நேம் வந்து நம்ம ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கியூவோட ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணி இதை சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை விட லெஸ் தானாக இருக்கணும், அதை வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆல்ஃபாவை. இன்னொரு கண்டிஷன், ஆல்ஃபா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கியூவோட ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ இந்த ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் இப்போ வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து Q வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இப்போ ஆல்ஃபா எனக்கு வந்து சூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ ஆல்ஃபா லெஸ் தென் கியூவாக இருக்கணும். நான் இப்போ வந்து ஆல்ஃபா வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது கியூவோட ப்ரிமிட்டிவ் ரூட்டா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கியூவோட வேல்யூ நமக்கு 1லேருந்து 2, 3ன்னு எது வர Q-1 வேல்யூ வரை எடுத்துக்கணும். ஸோ Q-1னா இங்கே 7 இருக்குது அப்படின்னா Q-1 வந்து 1, 2, 3 அப்படின்னு வந்து 4, 5, 6. ஸோ இவ்வளோ வேல்யூஸ் வருது. சரி, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆல்ஃபா வேல்யூ எடுத்துருக்கோம்ல, ஸோ அதோட பவரில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா பவர் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி மாடு Q கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு, ஸோ ஆல்ஃபா பவரில் இதில் எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஃபைண்ட் பண்ணணும், மாடு Q கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அந்த ஆன்சர் வந்து நமக்கு யூனிக் வேல்யூஸாக இருந்தால் அந்த ஆல்ஃபாயை Qவோட ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல்ஃபா வந்து நான் 3 எடுத்துக்கிறேன்னு வைங்க. 3 பவர் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கும், 1. ஸோ 1 mod 7 என்ன வரும், 3 mod 7 என்ன தான் வரும், 3. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ மாற்றிட்டே இருக்கும். ஸோ 3 பவர் 2 mod 7. ஸோ 9 mod 7 நமக்கு என்ன வரும், 2. அப்புறமா 3 பவர் 3 mod 7. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 mod 7 வந்து 6. அதே மாதிரி 3 பவர் 4 mod 7 வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னா நமக்கு 4 வரும். 3 பவர் 5 mod 7 அப்படின்னா நமக்கு 5. ஸோ 3 பவர் 6 mod 7 அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 1 கிடைக்கும். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூவில் Qவோட வேல்யூ 1லேருந்து Q-1 இருக்கக்கூடிய வேல்யூ வரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஆல்ஃபாவோட பவரில் சப்ஸ்டியூட் பண்ணி மாடு Q ஃபைண்ட் பண்ணும்போது வேறு வேல்யூ கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாமே யூனிக் வேல்யூஸாக இருக்கணும். பாருங்கள், அந்த நம்ம எது சப்ஸ்டியூட் பண்ணமோ அந்த வேல்யூ தான் வந்திருக்கும், பட் எந்த வேல்யூவே ரிப்பீட்டட் ஆகிருக்காது. 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற ஒரு யூனிக் வேல்யூஸ் கிடைக்குதுன்னா நம்ம இப்போ அந்த ஆல்ஃபாவை Qவோட ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிளியர்? ஓகே, மாட்னா என்னன்னு தெரியும்ல, என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு அதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரி, ரிமைண்டர் என்ன வருதோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 3 பவர் 3 mod 7 எப்படி வந்தது, 3 into 3 9, 9 into 3 27, 27 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7 3s are 21. ஸோ ரிமைண்டர் நமக்கு 6. சரி, அப்போ ரிமைண்டர் தான் மாட் வேல்யூ, யூனிக் வேல்யூஸ் கிடைச்சிது. அந்த ஆல்ஃபாவை என்ன சொல்லுவோம், Qவோட ப்ரிமிட்டிவ் ரூட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபாவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்ஃபா வந்து லெஸ் தென் கியூவாக இருக்கிற மாதிரியும் ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு வேல்யூவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா XA அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்மமாவே
அசியூம் பண்ணிக்கலாம். அது எக்ஸே வந்து எப்படி இருக்கணும், க்யூவை விட லெஸ் தானாக இருக்கணும். ஆல்ஃபாக்கு இருந்தால் அதே ரூல் தான். எக்ஸே அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் கீ ஆஃப் ஏயோட ப்ரிமிட்டிவ் கீ ப்ரைவேட் கீ. ஸோ ஏயோட ப்ரைவேட் கீயை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைவேட் கீ வந்து எக்ஸ்ஏக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை ரொம்ப சீக்ரெட்டான கீ. இந்த கீயை யூஸ் பண்ணி ஒய்ஏ வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஒய்ஏ வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா பவர் எக்ஸ்ஏ மாடு க்யூ அப்படிங்கிறது. ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ஏ ஒரு வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கோம், க்யூ வேல்யூ வந்து ஒன்று எடுத்திருக்கோம் ப்ரைம் நம்பர். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒய்ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இதுதான் வந்து ஏயோட பப்ளிக் கீ. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு ரிசீவர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ப்ரைவேட் கீயை ஒன்று அசியூம் பண்ணிக்கணும், அதுவும் லெஸ் தென் க்யூவாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த ரிசீவரோட பப்ளிக் கீ ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஒய்பி ஆல்ஃபா பவர் எக்ஸ்பி மாட் க்யூ. இப்போ நமக்கு வந்து 2 பேர் கிடைக்குது இல்லை, இப்போ எக்ஸ்ஏ எக்ஸ்பி ஒய்ஏ ஒய்பி கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ப்ரைவேட் கீ, சென்டர் அண்ட் ரிசீவரோட ப்ரைவேட் கீ. ஒய்ஏ அண்ட் ஒய்பி அப்படிங்கிறது சென்டர் அண்ட் ரிசீவரோட பப்ளிக் கீயாக வந்துடும். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் கீயை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த சீக்ரெட் கீ வேல்யூ வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் 2 சைடும் ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கீ வந்து செக்யூராக வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, இடையில எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ K1 வேல்யூ, இந்த சீக்ரெட் கீ வேல்யூ வந்து சென்டர் சைட்லேயும் கால்குலேட் பண்ணுவாங்க, அட் டைம் ரிசீவர் சைட்லேயும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் சைடில் கால்குலேட் பண்ணும்போது பியோட, ஸோ அந்த ரிசீவரோட பப்ளிக் கீ வந்து காமன் தானே, அங்கேயும் இங்கேயும் தெரியும். ஸோ அது வந்து இப்போ ஏபி அப்படிங்கிற பப்ளிக் கீ இருக்குது அப்படின்னா சென்டரோட பப்ளிக் கீயும் காமனாக இருக்கும், ரிசீவரோட பப்ளிக் கீயும் வந்து காமனாக இருக்கும். ப்ரைவேட் கீ வேல்யூ தான் நமக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும். அப்போது ஒய்பி இந்த ஹோல் பவர் இது வந்து இதோட ப்ரைவேட் கீ. சரி, ஏ வந்து சீக்ரெட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ப்ரைவேட் கீ பவர் எக்ஸ்ஏ மாட் க்யூ. அதே மாதிரி பி சைடில் வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்களோட ப்ரைவேட் கீ, பட் யாரோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணிப்பாங்க, ஏயோட பப்ளிக் கீ ஒய்ஏ பவர் எக்ஸ்பி மாட் க்யூ. இப்போ இஃப் K1 ஈக்குவல் டு K2 அப்படின்னா கீ எக்ஸ்சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இதான் வந்து டெஃபினல் கீ எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு க்யூ அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து ஒரு ஆல்ஃபா வேல்யூ சூஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா லெஸ் தென் க்யூவாக இருக்கணும், ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் க்யூவாக இருக்கும். எக்ஸ்ஏ அப்படிங்கிறத அசியூம் பண்ணிவிட்டு ஒய்ஏ ஃபைன் பண்ணுறோம், எக்ஸ்பி அப்படிங்கிறத அசியூம் பண்ணிவிட்டு ஒய்பி ஃபைன் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ஏ எக்ஸ்பி அப்படிங்கிறது ப்ரைவேட் கீ, ஒய்ஏ ஒய்பி அப்படிங்கிறது பப்ளிக் கீ. அந்த ஏபி யாரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் ரிசீவர் ஏபி அப்படிங்கிற ஒரு 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய கீ எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ ப்ரைவேட் கீ பேர் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ பேர் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சென்டர் அண்ட் ரிசீவர் சைடில் வந்து ஒரு சீக்ரெட் கீ வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அப்போ K1 அப்படிங்கிறது ஏல வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஏல ஃபைன் பண்ணும்போது அவங்களோட சீக்ரெட் கீ வச்சுருப்பாங்க, பட் பியோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி மாடு க்யூ வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இங்கே அதே மாதிரி இவங்களோட ப்ரைவேட் கீ, பட் ஆப்போசிட் சைடோட பப்ளிக் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கீ K2 வந்து ஃபைன் பண்ணுவாங்க. சரி, இந்த 2 கீ தான் அவங்களுக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, பப்ளிக் கீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது K1 K2 வேல்யூ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கீ எக்ஸ்சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். சரி, இனி இது வந்து எப்படி வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.